அடா பாவிகளா! ஈஸியா ஜெயிக்க வேண்டிய மேட்ச இப்படி மோசமா பேட்டிங் பண்ணி தோத்துட்டு வந்து நிக்கிறீங்களேயா! இப்படி வந்து ஸ்ரீலங்கா பார்த்து சொல்ற மாரி தான் இன்னைக்கு மேட்ச் வந்து ஆயிப்போச்சுங்க. இன்னைக்கு மேட்ச்ல இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி 146 ரன் வந்து எடுத்தாங்க. இந்த ஒரு ஸ்கோர பார்த்தோனே நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஸ்ரீலங்கா பவர் பிளேல டீசென்ட்டான ஸ்கோர் எடுத்து விக்கெட்ட விட்டு குடுக்காம இருந்தாலே போதும். ஈஸியா இந்த மேட்ச வின் பண்ணிருவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம். அதுக்கு தகுந்தாப்புல 10 நிமிஷங்க ஸ்டார்டிங்ல 2 4 எல்லாம் அடிச்சு நல்லா ஸ்டார்ட் பண்ணாரு. அப்படியே பொறுமையா இன்னிங்ஸ கன்டின்யூ பண்ணியிருந்தா பரவால்ல. ஆனா 10 நிமிஷங்க இருந்துகிட்டு எனக்கு 4 எல்லாம் பத்தாதுப்பா. நான் 6 அடிக்க ட்ரை பண்ணுவேன்னு சொல்லிட்டு தேவையில்லாம 6 அடிக்க போய் ஜோஃப்ரா ஆர்ச்சரோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாருங்க. சரி 10 நிமிஷங்க போனா என்ன? குசால் மெண்டிஸ் இருக்காரு. இவர் எப்படியாவது ஸ்ரீலங்காவை காப்பாத்துவார்னு பார்த்தா இவர் வந்து அடுத்து உடனே வில்ஜாக்ஸோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாரு. 2 விக்கெட் போனவனே பவன் ரத்னாக்கே வந்தாருங்க. அவராவது நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு ஒரு நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்துவார்னு பார்த்தா அவர் வந்து ஃபர்ஸ்ட் பால்ல தேவையில்லாத சாட்டாட போய் அதே வில்ஜாக்ஸோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாருங்க. அதுக்கப்புறம் கமில் மெசாராவது நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுப்பாருன்னு பார்த்தா அவரும் ஜோஃப்ரா ஆர்ச்சரோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் துனித் வெள்ளாளகே பவுலிங்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது மட்டும் இல்லாம பேட்டிங்ல 2 4 அடிச்சாரு. அப்போ ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அப்படியே அவரோட இன்னிங்ஸ் கண்டினியூ ஆகுன்னு நினைக்கும் போது அதை எப்படி இவரோட இன்னிங்ஸை கண்டினியூ பண்ண விடுவோம்? துனித் வெள்ளாளகேவோட விக்கெட்டை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு துனித் வெள்ளாளகேவையும் வில்ஜாக்ஸ் வந்து தூக்கிட்டாருங்க. இதனால இன்னைக்கு ஸ்ரீலங்கா பவர் பிளேல வெறும் 34 ரன்னு தான் எடுத்திருந்தாங்க. ஆனா 5 விக்கெட்டை வந்து இழந்து பயங்கரமா தத்தளிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஷனாக்காவும் கம்யூனிமிட்டிஸும் சேர்ந்து ஓரளவுக்கு வந்து இன்னிங்ஸை கண்டினியூ பண்ணாங்க. இதை வந்து பார்த்தவொடனே சரி ஸ்கோர் 50 ரன்னுக்கு மேலே வந்து போயிடுச்சு, இவங்களோட பார்ட்னர்ஷிப் அப்படியே கண்டினியூ ஆனா போதும், எப்படியா ஸ்ரீலங்கா போராடி இந்த மேட்சை வந்து ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கும் போது அப்பதான் கம்யூனி மெண்டிஸ் வந்து டாசனோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஷனாக்கா மட்டும் மனுஷன் ஒத்தாலா நின்று போராடி பார்த்தாரு. ஆனா அவர்னால என்னங்க பண்ண முடியும்? அவரும் ஒரு கட்டத்துல வந்து அவுட் ஆயிட்டாரு. அடுத்தடுத்து ஈஸியா ஸ்ரீலங்காவோட விக்கெட் போயிடுச்சு. இதனால இன்னைக்கு மேட்ச்ல ஸ்ரீலங்கா 17வது ஓவர்ல வெறும் 95 ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இதனால இந்த மேட்சை இங்கிலாந்து வந்து 51 ரன் வித்தியாசத்துல ரொம்ப கம்ஃபர்டபுளா வின் பண்ணிட்டாங்க. இப்ப இந்த மேட்சை ஸ்ரீலங்கா தோத்தது பிரச்சனை இல்லை, ஆனா மோசமான பேட்டிங் பண்ணி தோத்துருக்காங்க பாத்தீங்களா, இதை தாங்க ஏத்துக்க முடியல. ஸ்ரீலங்கன் டீமுக்கு என்னதான் பிரச்சனைன்னு தெரியல. 10 நிமிஷங்க நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுத்தா எப்படியாவது ஸ்ரீலங்கா மேட்சை வின் பண்ணிடுறாங்க. ஆனா அவர் வேகமா அவுட் ஆயிராருன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப வந்து தேவையில்லாம வந்து ப்ரெஷர் ஆகி அடுத்தடுத்த வந்து விக்கெட்டை இழந்துடுறாங்க. ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்சை நல்லா பிளான் பண்ணி விளையாண்டுருந்தாங்க அப்படின்னா ஈஸியா வந்து ஜெயிச்சிருக்கலாம். ஆனா கரெக்டா பிளான் பண்ணி விளையாடாதனால இப்ப இந்த மேட்சை வந்து தோத்துட்டு வந்து நிக்கிறாங்க. இப்ப இந்த மேட்சை ஸ்ரீலங்கா தோத்தனால அடுத்து நியூசிலாந்து கூடயும் பாகிஸ்தான் கூடயும் வின் பண்ணியே ஆக வேண்டிய கட்டாயம் வந்து அவங்களுக்கு இருக்கு. இப்ப இந்த மேட்ச்ல ஸ்ரீலங்கா தோத்துட்டாங்க. இனிமேல் வரப்போற மேட்ச்ல ஸ்ரீலங்கா என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.